இரவில் நான் குளிக்க செல்லும்போது கதவை முழுமையாக மூட மறந்துவிட்டேன். ஒரு சிறிய இடைவெளியை விட்டுவிட்டேன். என் கொழுந்தன் அவன் ஹாலில் உட்கார்ந்து டிவி பார்ப்பது போல நடிப்பான் என்பது எனக்கு தெரியும். ஆனால் அவன் குளியலறை நோக்கி வந்தபோது, என் பெயர் சுஜாதா, எனக்கு இப்போது 32 வயதாகிறது. ஆனால் நான் கிராமத்திலிருந்து நகரத்திற்கு வந்தபோது எப்படி இருந்தேனோ அதே போல்தான் இப்போதும் அழகாக இருக்கிறேன். இன்றும் மக்கள் சொல்வார்கள், சுஜாதா, நீ இப்போதும் 25 வயதிற்கு மேல் தெரியவில்லை என்று. நான் சிரித்து விடுவேன். ஆனால் உள்ளுக்குள் அது எனக்கு மகிழ்ச்சியை தரும். நான் தெருவில் நடந்து போகும்போது எல்லோரும் என்னையே பார்த்து கொண்டிருப்பார்கள். நான் ஒரு புன்னகையுடன் அதை தவிர்த்து விடுவேன். என் வீட்டில் நானும் என்னுடன் என் கொழுந்தன், அதாவது என் கணவரின் தம்பி வசிக்கிறான். அவன் பெயர் விவேக். அவன் வயது 24. நல்ல உயரமாக இருப்பான். அவன் குரல் அவ்வளவு கம்பீரமாக இருக்கும். அவன் அண்ணி என்று கூப்பிடும்போது என் இதயத்தில் ஏதோ ஒரு பாதிப்பு ஏற்படும். என் கொழுந்தனை இப்படி பார்ப்பேன் என்று நான் ஒருபோதும் நினைத்ததில்லை. ஆனால் கடந்த சில மாதங்களாக இந்த வீட்டில் நடப்பவற்றை எவரும் கனவில் கூட நினைத்து பார்க்க முடியாது. நாங்கள் இருவரும் மட்டும்தான் தனியாக வசிக்கிறோம். என் கணவர், அதாவது விவேக்கின் அண்ணன், 2 வருடங்களுக்கு முன்பு இறந்து விட்டார். அது ஒரு விபத்து என்று அனைவரும் சொன்னார்கள். நான் விதவையானேன். என் மாமனார் மாமியாரும் இப்போது இல்லை. நானும் விவேக்கும் மட்டும்தான். ஒரே வீட்டில் 2 அறைகள், ஒரு சமையலறை, ஒரு படுக்கை அறை. ஆரம்பத்தில் எல்லாம் சாதாரணமாகத்தான் இருந்தது. நான் அண்ணி, அவன் கொழுந்தன். ஆனால் மெல்ல மெல்ல எப்போது விஷயங்கள் மாறின என்று தெரியவில்லை. காலையில் நான் எழுந்திருக்கும் போது விவேக் பால்கனியில் நின்று கொண்டிருப்பான். நான் டீ எடுத்து கொண்டு செல்லும் போது அவன் திரும்புவான். அவன் கண்கள் அப்படியே நிலைத்து நிற்கும். அவன் சிரித்து கொண்டே சொல்வான், அண்ணி, நீங்கள் நாளுக்கு நாள் இன்னும் அழகாக மாறிக்கொண்டே இருக்கிறீர்கள், ஒரு நடிகை போல என்றான். நான் சிரித்து கொண்டே சொல்வேன், அட கொழுந்தனாரே, நீங்களும் தான் நாளுக்கு நாள் இன்னும் அழகாக ஆகி கொண்டிருக்கிறீர்கள், ஒரு ஹீரோவை போல என்றேன். அவன் அருகில் வருவான். டீ கப்பை வாங்கும்போது எங்கள் கைகள் லேசாக தொட்டு கொண்டன. ஒரு நாள் இரவில் நான் குளிக்க செல்லும் போது இப்போது கதவை முழுமையாக மூட மறந்துவிட்டேன். ஒரு சிறிய இடைவெளியை விட்டுவிட்டேன். எனக்கு தெரியும், என் கொழுந்தன் விவேக் அவன் ஹாலில் உட்கார்ந்து டிவி பார்ப்பது போல நடிப்பான் என்பது எனக்கு தெரியும். ஆனால் அவன் பார்வை குளியலறை கதவின் மீதே இருக்கும். நான் குளித்துவிட்டு வெளியே வந்தேன். விவேக் சோஃபாவில் இருந்து டிவி பார்த்து கொண்டிருந்தான். நான் சமையலறைக்கு டீ போட சென்றேன். விவேக் எழுந்து எனக்கு பின்னாடியே வந்தான். நான் கேஸ் அடுப்பை பற்ற வைத்த போது அவன் என் பின்னால் வந்து, அண்ணி, தலைக்கு என்ன ஷாம்பு போட்டீங்க, இவ்வளவு வாசமாக இருக்கிறது என்றான். நான் பொய்யான கோபத்துடன், எதற்கு கேட்கிறாய் என்று கேட்டேன். அவன் என் அருகில் வந்தான். நான் அவனிடம் டீ குடி என்றேன். ஆனால் அன்றிலிருந்து ஏதோ ஒன்று மாறிவிட்டது. அவன் இரவு முழுவதும் என் அறைக்கு வெளியே நடமாடுவான். சில நேரங்களில் அவன் என் பக்கத்தில் வந்து அமர்ந்து கொள்வான். எதுவும் பேச மாட்டான். எங்கள் இருவருக்குமே தெரியும், யாராவது ஒருவர் ஒரு வார்த்தை பேசினால் கூட எல்லாம் தொடங்கிவிடும் என்று. பிறகு ஒரு இரவு, அதை என்னால் மறக்கவே முடியாது. நான் படுத்திருந்தேன். விளக்கு அணைக்கப்பட்டிருந்தது. வெளியே தெருவிளக்கின் வெளிச்சம் மட்டும் வீட்டின் உள்ளே வந்து கொண்டிருந்தது. விவேக் மெதுவாக என் பக்கத்தில் வந்தான். நான் எதுவும் சொல்லவில்லை. அவன் என் காதில் சொன்னான், அண்ணி, நான் உங்களை ஒருபோதும் என் அண்ணி என்று நினைத்ததில்லை. எனக்கு மனைவியாக நீங்கள் மட்டும்தான் வேண்டும் என்றான். நான் அதிர்ச்சியில் இருந்தேன். நான் எதுவும் பேசவில்லை. அவன் என் முகத்தை தன் பக்கம் திருப்பினான். சரியாக அந்த நேரத்தில் கதவு பலமாக திறந்தது. வெளியே நின்றிருந்தது என் நாத்தனார், அதாவது விவேக்கின் தங்கை ரியா. அவள் கடந்த 2 நாட்களாகத்தான் பிறந்த வீட்டிற்கு வந்திருந்தாள். அவள் கையில் ஒரு மொபைல் இருந்தது. அதில் ரெக்கார்டிங் ஓடிக்கொண்டிருந்தது. அவள் எல்லாவற்றையும் பார்த்துவிட்டாள். ஊரை கூட்டினாள். அடுத்த 2 மணி நேரத்தில் ஊர் ஜனமே கூடிவிட்டது. ஊர் மக்களிடம் எனக்கு குலத்தை கெடுத்தவள், விதவை, பேராசை பிடித்தவள் என எல்லா பட்டப்பெயர்களும் கிடைத்தன. விவேக் அமைதியாக இருந்தான். நான் வீட்டிலிருந்து வெளியேற்றப்பட்டேன். என் பொருட்களை கூட எடுத்து செல்ல அவர்கள் விடவில்லை. நான் ஒரு ஆட்டோவில் ஏறி என்னை யாருமே தெரியாத இந்த நகரத்தின் ஒரு மூலைக்கு வந்து சேர்ந்தேன். யாருக்கும் என்னை தெரியாது. வாடகைக்கு ஒரு சிறிய அறையை எடுத்தேன். இரவும் பகலும் அழுது கொண்டே இருந்தேன். சாப்பிடுவதை நிறுத்தினேன்.
இனி இறந்து விடலாம் என்று நினைத்தேன். விவேக்கை காணவில்லை. போன் எடுக்கவில்லை. அவனும் பயந்து விட்டான் என்று நான் நினைத்தேன். பிறகு ஒரு நாள் இரவு கதவு தட்டும் சத்தம் கேட்டது. நான் அழுது கொண்டே கதவை திறந்தேன். எதிரே விவேக் நின்றிருந்தான். கையில் ஒரு லேப்டாப் இருந்தது. கண்கள் சிவந்திருந்தன. அவன் முழங்காலிட்டு அமர்ந்து சொன்னான், அண்ணி, இப்போது முழு உண்மையையும் கேளுங்கள், அழுகையை நிறுத்துங்கள் என்றான். அவன் உள்ளே வந்தான். நான் இன்னும் அழுது கொண்டே இருந்தேன். அவன் அந்த லேப்டாப்பை என் கையில் கொடுத்து சொன்னான், இதை பார், பிறகு என்னை திட்டு என்றான். நான் லேப்டாப்பை திறந்தேன். அதில் என்னுடைய எல்லா வீடியோக்களும் இருந்தன. நான் அலறினேன். இதை நீயா எடுத்தாய் என்று கேட்டேன். அவன் சொன்னான், ஆமாம், நான் தான் எடுத்தேன். நான் உனக்கு மிக அருகில் வரும்போது சரியாக கதவை திறக்கும்படி நான் தான் ரியாவிடம் பணம் கொடுத்து இதை செய்ய சொல்லியிருந்தேன். எல்லாம் ஒரு திட்டம்தான் அண்ணி, எல்லாம் ஒரு திட்டம் என்றான். நான் அவனது சட்டையை பிடித்தேன். ஏன் இப்படி செய்தாய் என்று கதறினேன். அவன் அழத் தொடங்கினான். அவன் சொன்னான், ஏனென்றால் உங்கள் உயிருக்கு ஆபத்து இருந்தது. உங்கள் பழைய காதலன் ராமு உங்களை கொல்ல பார்த்தான். அண்ணி, அண்ணனுக்கு விபத்து ஏற்படவில்லை. அவன்தான் அண்ணனை கொலை செய்தான். எனக்கு எல்லா ஆதாரங்களும் கிடைத்துவிட்டன. அவன் கடந்த 1 வருடமாக உங்களை துரத்தி கொண்டிருந்தான். நான் அவனுக்கு மெசேஜ் செய்தேன். இப்போது சுஜாதா என்னுடையவள். இந்த வீடியோக்களை பார். உன் உயிர் உனக்கு முக்கியம் என்றால் இப்போதே இங்கிருந்து மறைந்துவிடு என்று சொன்னேன். அவன் வீடியோக்களை பார்த்து பயந்து விட்டான். இன்று அவன் நாட்டை விட்டு வெளியேறிவிட்டான். மீண்டும் வர அவன் ஒருபோதும் துணிய மாட்டான் என்றான். இதை கேட்டு நான் அதிர்ச்சியில் உறைந்து போனேன். அவன் சொன்னான், அண்ணி, ஆனால் இந்த உண்மையை உன்னிடம் ஒருபோதும் சொல்லக்கூடாது என்று நான் நினைத்தேன். அதனால்தான் உன்னை பாதுகாப்பதற்காக உலகத்தின் பார்வையில் உன்னையும் என்னையும் கேவலப்படுத்தினேன். நீ என்னை எப்போதும் திட்டுவாய் என்று நினைத்தேன். ஆனால் நீ உயிரோடு இருப்பாயல்லவா என்றான். என்னால் எதுவும் பேச முடியவில்லை. அவனை பிடித்து கொண்டு அழுதேன். அன்று நாங்கள் இருவரும் அழுது கொண்டே இருந்தோம். ஆனால் இந்த முறை அவை மகிழ்ச்சியின் கண்ணீர். இன்று நாங்கள் மீண்டும் அதே வீட்டில் இருக்கிறோம். உலகம் இன்றும் என்னை தவறாக நினைக்கிறது. ஆனால் எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஏனென்றால் வெளியே இருந்து பார்ப்பதற்கு எது அசிங்கமாக தெரிந்ததோ அதுதான் மிகவும் புனிதமானது என்பது எங்களுக்கு தெரியும். என்னால் எதுவும் பேச முடியவில்லை. அவனை பார்த்து கொண்டு அழுதேன். பிறகு விவேக் என் காதில் மிகவும் மெதுவாக சொன்னான், அண்ணி, இன்னும் ஒரு கடைசி உண்மை பாக்கி இருக்கிறது. அதை கேட்ட பிறகு நீங்கள் விரும்பினால் என்னை சுட்டு கொன்றுவிடுங்கள் என்றான். நான் அதிர்ச்சியானேன். அவன் முகத்தை பார்த்தேன். அவன் கண்கள் இன்னும் ஈரமாக இருந்தன. ஆனால் இப்போது அவற்றில் பயம் தெரிந்தது. நான் கேட்டேன், இன்னும் என்ன பாக்கி இருக்கிறது விவேக் என்றேன். அவன் தரையில் அமர்ந்து கைகளை கூப்பி கொண்டு சொன்னான், அண்ணி, அண்ணனை உங்கள் பழைய காதலன் ராமு கொலை செய்யவில்லை, நான் தான் செய்தேன் என்றான். என் இதயம் அப்படியே நின்றுவிட்டது போலிருந்தது. நான் பின்வாங்கினேன். என் முதுகு சுவரில் மோதியது. அவன் அழுது கொண்டே சொன்னான், 3 வருடங்களுக்கு முன்பு அண்ணன் உயிரோடு இருந்தபோது எனக்கு வெறும் 21 வயதுதான். நான் உன்னை பார்ப்பேன், தினமும் பார்ப்பேன். அண்ணன் முன்னால் நீ சிரிப்பாய். ஆனால் என் முன்னால் வரும்போது கண்களை தாழ்த்தி கொள்வாய். உனக்கும் என் மீது காதல் இருக்கிறது என்று எனக்கு தெரியும். ஆனால் இடையில் அண்ணன் ஒரு சுவரை போல இருந்தார். ஒரு இரவு நான் அண்ணனுக்கு குடிக்க கொடுத்தேன், நிறைய கொடுத்தேன். பிறகு அவர் காரின் பிரேக்கை செயலிழக்க செய்தேன். காலையில் விபத்து நடந்ததாக செய்தி வந்தது. அனைவரும் அது விதி என்று சொன்னார்கள். ஆனால் எனக்கு தெரியும், நீ எனக்கு சொந்தமாக வேண்டும் என்பதற்காகத்தான் நான் அதை செய்தேன் என்றான். நான் அலறவில்லை. அப்படியே உறைந்து போய் அமைதியாக நின்றேன். அவன் தொடர்ந்தான், ராமுவை நான் தான் இதில் சிக்க வைத்தேன். அவனுக்கும் உனக்கும் பழைய காதல் இருந்தது அல்லவா? அதையே நான் பயன்படுத்தி கொண்டேன். ஆதாரங்களை உருவாக்கினேன், மிரட்டினேன். எல்லாமே என் திட்டத்தின் ஒரு பகுதிதான். கடந்த 7 மாதங்களாக நடந்தது, அந்த வீடியோக்கள், ரியா வந்தது என எல்லாமே நீ என்னை திருமணம் செய்ய வேண்டும் என்பதற்காக நான் செய்தவைதான். அண்ணி, உனக்கு யாரிடமிருந்தும் ஆபத்து இல்லை, நான் தான் ஆபத்து. உன்னை எனக்கு சொந்தமாக்கி கொள்ள முதலில் அண்ணனை கொன்றேன், பிறகு உன்னை உலகத்தின் முன்னால் அசிங்கப்படுத்தினேன் என்றான். நான் அவனது கண்களை பார்த்தேன். இப்போது அவற்றில் ஒரு பைத்தியக்காரத்தனம் தெரிந்தது. நான் மெதுவாக கேட்டேன். அவன் எழுந்து நின்றான். எனக்கு மிக அருகில் வந்தான். அவன் சொன்னான், இப்போது நீ என்னுடையவள்.
நீ என்னுடன் தான் இருக்கிறாய் என்பதை இந்த உலகமும் ஏற்றுக்கொண்டு விட்டது. இனி பின்வாங்குவதற்கு வழியே இல்லை என்றான். நான் புன்னகைத்தேன். அன்று இரவு முதல் முறையாக நான் உண்மையாக புன்னகைத்தேன். பிறகு நான் என் போனை எடுத்தேன். கடந்த 15 நிமிடங்களாக அதில் ரெக்கார்டிங் ஓடிக்கொண்டிருந்தது. அவனுடைய அனைத்து ஒப்புதல் வாக்குமூலங்களும் அவனுடைய அனைத்து உண்மைகளும் அதில் பதிவாகி இருந்தன. நான் போனை அவனிடம் நீட்டி சொன்னேன், விவேக், நீ ஒன்றை மறந்து விட்டாய். நான் விதவைதான், ஆனால் முட்டாள் அல்ல. நீ எப்போது அந்த லேப்டாப்பை என்னிடம் கொடுத்தாயோ அப்போதே எனக்கு சந்தேகம் வந்துவிட்டது. அதனால்தான் நான் முன்பே போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் செய்து விட்டேன். வெளியே வண்டி நிற்கிறது. இன்ஸ்பெக்டர் இப்போதே உள்ள வரப்போகிறார் என்றேன். கதவு திறந்தது. 2 போலீஸ்காரர்கள் உள்ளே வந்தார்கள். விவேக்கின் கைகளில் கைவிலங்கு பூட்டப்பட்டது. நான் அவனது கண்களை பார்த்து கடைசியாக சொன்னேன், என்னை நீ திருமணம் செய்து கொள்வதற்காக நீ என் கணவரை கொன்றாய். ஆனால் உனக்கு தண்டனை பெற்று தருவதற்காக என்னை நானே அசிங்கப்படுத்திக் கொள்ள அனுமதித்தேன். இப்போது நான் உண்மையிலேயே சுதந்திரமானவள் என்றேன். அவன் ஏதாவது பேசுவதற்கு முன்பே போலீஸ் அவனை இழுத்து சென்றது. இன்று நான் தனியாக இருக்கிறேன், ஆனால் உண்மையிலேயே சுதந்திரமாக இருக்கிறேன். உலகம் இன்றும் என்னை தவறாக நினைக்கிறது. ஆனால் இப்போது எனக்கு கவலை இல்லை. ஏனென்றால் இப்போது என்னிடம் நான் எழுதிய ஒரு உண்மை இருக்கிறது. நண்பர்களே, இந்த கதையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் பாடம் என்னவென்றால், அடுத்தவன் மனைவி மீது எப்போதும் ஆசைப்படக்கூடாது. அது நமது வாழ்க்கையை அழித்துவிடும். ஆசையே அழிவிற்கு காரணம். இன்று நான் உங்களுக்கு சொன்னது வெறும் கதை மட்டுமல்ல, இது வாழ்க்கையின் உண்மை. சில நேரங்களில் நமக்கு மிக நெருக்கமானவராக தெரிபவரே மிகவும் ஆபத்தானவராக இருக்கலாம். எச்சரிக்கையாக இருங்கள். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.